இப்போ நான் வரகு அரிசியில் இடியாப்பம் செய்ய போகிறேன். அதுக்காக வரகு அரிசியை மிஷினில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இது மாதிரி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த அச்சில் இடியாப்பம் பிசைஞ்ச மாவு போட்டு வச்சு இடியாப்பம் புளிய போகிறேன். இப்போ ஒரு தட்டில் இடியாப்பம் புளிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒரு இட்லி குக்கரில் ஆவியில் வேக வச்சுக்கிறேன். இப்போ புளிஞ்சு வச்ச இடியாப்பத்தை இந்த இட்லி குக்கரில் வச்சுருக்கேன். ஆவியில் அப்படியே வேகட்டும். இது மாதிரி வரகரிசி இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். நீங்களும் சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.